நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற கெமிக்கல் பார்த்தீங்கன்னா செக்யூஸ்ட்ரிங் ஏஜென்ட். அதாவது நம்ம டைபாத்தில் அன்வான்டா இருக்கக்கூடிய மெட்டலை பாண்ட் உருவாக்கி லாக் பண்ணி அதை ரியாக்ஷனில் கலந்துக்காத மாதிரி பண்ணுறது தான் செக்யூஸ்ட்ரிங் ஏஜென்ட். என்னென்ன அன்வான்ட் கெமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் உருவாக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் கார்பனேட்ஸ் இதை செக்யூஸ்ட்ரிக் ஏஜென்ட் போய் லாக் பண்ணி அதை நான் ரியாக்டிவ் ஃபார்முக்கு ரெடி பண்ணிடுவோம். அப்போ நம்ம டையிங் ரியாக்ஷனில் இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் எதுவும் வராது. இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் செக்யூஸ்ட்ரிங் ஏஜென்ட். ஹார்ட்னஸ் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேசஸில் அயான் செக்யூஸ்ட்ரன் தேவைப்படும். ஒயிட்டு ப்ளீச்சிங்லாம் பண்ணும்போது அயனுடைய ப்ரெசன்ஸ் இருந்ததுன்னா கேட்டலிட்டிக் டேமேஜ் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா பின் ஹோல்ஸ் ஃபேப்ரிக்கில் உருவாகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அயன் செக்யூஸ்ட்ரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி அயனை லாக் பண்ணி நான் ரியாக்டட் ஃபார்முக்கு பண்ணிடுவாங்க. கால்சியம் மெக்னீசியம் அயன் இதெல்லாம் பண்ணுறது. என்னென்ன மாதிரி கெமிக்கல்ஸ் செக்யூஸ்ட்ரிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிடி ஆரம்ப காலத்தில் இடிடி யூஸ் பண்ணாங்க. இது பேன் பண்ணதுனால இப்போ பாலிபாஸ்போனேட் பேஸ்டு ப்ளஸ் ஆர்கானிக் ஆசிட் பேஸ்டு கார்பாக்சிலிக் ஆசிட் பேஸ்டு இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் செக்யூஸ்ட்ரிங் ஏஜென்ட்டாக நம்ம ரியாக்டிவ் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.